நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். ஒவ்வொரு வாரமும் தமிழ் திரையரங்குகளில் வெளியாகிற ஒரு திரைப்படத்தை பற்றியும் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் அந்த வகையில் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற திரைப்படம் தென்னிந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்து ஆந்திராவில் அதாவது தெலுங்கு சினிமாவில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்கிற தே கால் ஹிம் ஓஜி அப்படிங்கிற திரைப்படத்தை தான் நம்ம இன்னைக்கு அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு திரைப்படம் வெற்றி அடைவதற்கு அந்த மொழியோ அந்த மாநிலம் சார்ந்த அந்த கல்ச்சரோ மாத்திரம் இல்ல. ஒரு திரைப்படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அது எந்த மொழி எந்த மாநிலத்தை சார்ந்த படமாக இருந்தாலும் சரி, மக்களை பொழுதுபோக்குகிற அல்லது மக்களை ஆச்சரியப்படுத்துகிற பிரம்மாண்டமான ஏதோ ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தில் இருந்ததுன்னா மொழிகளை தாண்டி எல்லா விஷயங்களையும் கடந்து மக்கள் இந்த திரைப்படத்தை ரசிக்கிறதுக்கு ரொம்ப தயார் மனநிலையில் இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் வெளியாகி இருக்கிற தே கால் ஹிம் ஓஜி திரைப்படத்தை மக்கள் எப்படி வரவேற்றிருக்கிறாங்க, ரசிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத முழுக்க இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தே கால் ஹிம் ஓஜி என்கிற அந்த திரைப்படத்தினுடைய கதை சுருக்கம் இதுதான். பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொந்தமாக ஒரு போர்ட் வச்சிருக்கிறாரு. அவருடைய வளர்ப்பு மகனான பவன் கல்யாண் அந்த போர்ட்டுக்கு பாதுகாவலராக பிரகாஷ்ராஜ் கூடவே இருக்கிறார். ஒரு சின்ன பிரச்சனையில் பவன் கல்யாண் பிரகாஷ்ராஜை விட்டு விலகி வேறு இடத்துக்கு எங்கேயோ தனியாக போயிடுறாரு. அந்த சூழலில் இந்த போர்ட்டுக்கு வில்லன்களால் ஒரு பெரிய பிரச்சனை வருது. இப்போ பவன் கல்யாண் மீண்டும் பிரகாஷ்ராஜோடு வந்து சேர்ந்தார் அப்படின்னா அந்த போர்ட் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பாம்பேக்கு வர ஆபத்துலேருந்து பாம்பேயையும் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் பவன் கல்யாண் மீண்டும் திரும்ப வந்தார்னா எப்படி வந்தார், வந்ததற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை சுருக்கம். படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, படத்தினுடைய நாயகன் பவன் கல்யாண் அவர்கள் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒன் மேன் ஷோ நடத்தியிருக்கிறார். சில காட்சிகளில் இருக்க மாட்டார், ஆனால் அந்த காட்சி அவரை பற்றி தான் பேசும். யாரோ ஒருத்தர் பேசுகிற வசனத்தில் அவரை பற்றியதான கருத்துக்கள் தான் இருக்கும். அவர் வர காட்சிகளை தாண்டி எல்லா காட்சிகளுமே அவரை சுற்றி தான் இருக்கும். ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை தன்னுடைய அந்த ஒரு தோள்களில் சுமந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவருக்குன்னு திரைப்படம் தாண்டி அவருக்கு மக்கள் மத்தியில், ஆந்திர மக்கள் மத்தியில் ஒரு அரசியல்லையுமே ஒரு செல்வாக்கு இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி அற்புதமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதில் பயங்கர எஃபர்ட் கொடுத்து பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்து மக்களை தன்னுடைய ரசிகர்களை ரசிக்க வைத்த விதத்தில் இந்த திரைப்படத்திற்கு ஒரு முக்கியமான பிளஸ்ஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசுல ஒரு படி கொண்டு போய் அப்படி மேலே நிறுத்துறாரு நடிகர் பவன் கல்யாண் அவர்கள். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் சுஜித் அவர்கள் தான். இவர் இதுக்கு முன்னாடி சாஹோ அப்படிங்கிற ஒரு படம், அதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமான மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதுவுமே ரசிகர்களை பெருவாரியாக ஈர்த்துச்சு. இந்த படம் அதை தாண்டி ஒரு அற்புதமான ஒரு படமாக மாறி ரசிகர்கள் மனசில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அப்படின்னா அது மிகை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நாயகன் இருக்கார். நாயகன் மாத்திரம் இருந்து விட்டால் போதாது, அந்த நாயகனுக்கு இணையாக ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதையும் இருக்கணும், ஒரு கதை அமைப்பும் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உள்வாங்கிட்டு அற்புதமான ஒரு கதையை எழுதி அந்த கதைக்கு அழகான ஒரு திரைக்கதையை அமைத்து அந்த திரைக்கதைக்குள்ள அந்த பிரம்மாண்டமான நாயகனை பொருத்திய விதத்தில் ஒரு படத்தினுடைய இயக்குனராக சுஜித் இந்த படத்தில் ஜெயிச்சிருந்திருக்கிறாரு. அந்த வகையில் படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை மக்கள் மனசுல ஒரு படி மேலே ஏற்றி நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நாயகி பிரியங்கா மோகன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய காட்சிகள்லாம் கிடையாது, ஒரு சில காட்சிகள் மாத்திரம்தான் வராங்க. அந்த காட்சிகளில் அவங்களுடைய கேரக்டருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தன்னுடைய அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக தன்னுடைய இருப்பை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு போன அந்த காட்சிகள் படம் முழுக்க நமக்கு ஞாபகத்திலே இருக்கிறதுனால தான் கதாநாயகனுடைய அந்த கோபத்துக்கும் கதாநாயகனுடைய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் நமக்கு வந்து ரொம்ப வீரியமாக தெரியுது. அந்த வகையில் படத்துக்கு தன்னுடைய சின்ன கேரக்டர் மூலியமாக சப்போர்ட் செய்த பிரியங்கா மோகன் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறி ரசிகர்கள் மனதில் இந்த படத்தை ஒரு படி அப்படியே மேலே கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இன்னொரு முக்கியமான ப்ளஸ் யார் அப்படின்னா அது நம்மளுடைய கதாநாயகன் பவன் கல்யாண் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா பவன் கல்யாண் அவர்களுக்கு சினிமாவை தாண்டி
அரசியலில் வெவ்வேறு விதமான சித்தாந்தங்கள் இருக்கு. அந்த சித்தாந்தங்களை எல்லாம் இந்த திரைப்படத்துக்குள்ள வசனங்கள் மூலியமாகவோ காட்சிகளின் மூலமாகவோ கொண்டு வந்து விடாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வசனங்களாக பேசி அதை மட்டுமே காட்சிகளாக கொண்டு வந்த விதத்துல எல்லோருக்கும் பிடித்த படமாக இந்த படம் உருவாகுவதற்கு பவன் கல்யாண் துணை நின்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இவர் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி ரசிகர்களின் மனதில் இந்த திரைப்படத்தை ஒரு படி கொண்டு போய் அப்படி மேல நிறுத்துறார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இசையமைப்பாளர் தமன் அவர்கள் தான். திரையில நம்முடைய நாயகன் பவன் கல்யாண் ஒரு ஓஜி அப்படின்னா திரைக்கு பின்னால இசையமைப்பாளர் தமன் இன்னொரு ஓஜியாக தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா படம் முழுக்க அவருடைய உழைப்பு நமக்கு பிரம்மாண்டமா தெரியுது. படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அவர் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு அப்படிங்கிறது படத்தை பார்க்கிற பொழுது நமக்கு தெரியுது. இசையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த திரைப்படத்தில் கட்டமைச்சிருக்கிறாரு தமன். அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸாக மாறி ரசிகர்களின் மனதில் இந்த திரைப்படத்தை கொண்டு போய் அப்படி மேலே நிறுத்துறாரு இசையமைப்பாளர் தமன் அவர்கள். பவன் கல்யாண் அவர்கள் நடித்த ஓஜி திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். பொதுவாக ஒரு பிரம்மாண்டமான நாயகன் நடிக்கிற திரைப்படத்தை சார்ந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எல்லா இடங்களிலும் பூர்த்தி செய்யப்பட்டுருச்சுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது. ஆனால் சில நேரங்களில் அப்படியான எதிர்பார்ப்புகள் எங்கேனும் பூர்த்தி செய்யப்படவில்லை எனில் அந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்மளுடைய இந்த திரைப்படத்தினுடைய மைனஸாக மாறுது. அந்த வகையில் பவன் கல்யாண் அவர்களுடைய ஓஜி திரைப்படத்தில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் சுஜித் அவர்கள் தான். எந்த காரணத்தினால அவரை நம்ம மைனஸ்ன்னு சொல்றோம் அதற்கான விளக்கத்தை சொல்றேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஹீரோ நடிக்கிறார். இந்த திரைப்படத்தில் நாம கதை சொல்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு கதையை எழுதுகிற பொழுது அந்த கதையினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு பிரமிப்பையும் ஒரு புதுமையான உணர்வையும் கொடுக்கணும் இல்லையா? அந்த விஷயம் இந்த படத்தில் தவற விட்டிருக்கிறாரு இயக்குனர் சுஜித். காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வருகிற பல காட்சிகளை இப்படிதான் இந்த காட்சி முடிய போகுது, இந்த கேரக்டருடைய ஃபினிஷிங் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால தொடக்கத்திலேயே ஜட்ஜ் பண்ணிட முடியுது. இப்படி நாம ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் தான் காட்சியாகவே முடிகிற பொழுது பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு. என்னடா புதுசா எதுவுமே இல்லை, நம்ம எதிர்பார்த்தது அப்படியே திரையில நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திய விதத்துல சுஜித் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசுல இருந்து ஒரு படி அப்படியே கீழே இறக்குறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் அது யார் அப்படின்னா நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் தான். என்னடா மைனஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா படம் முழுக்க ஒரு கேங்ஸ்டரா ஒரு கேங் லீடரா ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவர் வரார். ஆனால் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் இவருடைய முகபாவனைகள் அப்படியே ஒரு அதே ராவான ஏதோ ஒரு கோபத்தை முகத்தில் தாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாகவே படம் முழுக்க அவர் இருக்கிறது பார்க்கிற நமக்கு ஒரு சலிப்பு ஏற்படுத்துது. அட்லீஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லையாவது இவர் கொஞ்சம் கலகலப்பா ஒரு ஜாலியான ஒரு மனிதராக தன்னுடைய இன்னொரு வெர்ஷன் அவர் காமிச்சிருந்தாருன்னா அது நமக்கு பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கும், ஒரு கூடுதல் ரசனையை கொடுத்துருக்கும். அந்த விதத்தில் தன்னுடைய நடிப்பில் வேறு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தாம நம்ம ஏமாற்றிய பவன் கல்யாண் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மைனஸாக மாறி படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய வில்லனாக வருகிற இம்ரான் ஹஷ்மி அவர்கள் தான். இவர் தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய நடிகர், பல வெற்றி படங்களில் தன்னுடைய பங்கை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தில் பவன் கல்யாண் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாயகனுக்கு முன்னாடி வில்லனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதில் நடிப்பை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ஸ்டைல்லையாவது அவர் நம்மளை கவனிக்க வச்சிருந்திருக்கணும், நம்மளை அப்படி ஒரு அதிர்ச்சி உரை வச்சிருக்கணும். இந்த ஆள் என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்வை நமக்கு அவர் ஏற்படுத்தி இருந்தா இப்பேற்பட்ட நாயகனுக்கு முன்னாடி அப்பேற்பட்ட பவர்ஃபுல் வில்லனாக அவர் மிளர்ந்திருப்பாரு. அதை செய்ய தவறியதால் படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிற ஹஷ்மி அவர்கள் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி திரைப்படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ்
யார் அப்படின்னா படத்தினுடைய படத்தொகுப்பாளர் நவீன் நூலி அவர்கள் தான். இவர் தெலுங்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய படத்தொகுப்பாளர், தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஒரு அற்புதமான படத்தொகுப்பாளர் தான். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் அவருடைய படத்தொகுப்பு நமக்கு ஒரு பெரிய அயற்சியை கொடுக்குது. இன்பிட்வீன் ஃப்ளாஷ் கட்ஸ் போயிட்டு வர பல காட்சிகள் நமக்கு இப்போ இருக்கிறது இது நிகழ்காலத்தில் நடக்குதா இல்லை இது ஃப்ளாஷ்பேக்கா, என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் அந்த திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தையும் அயற்சியையும் அவருடைய அந்த கட்ஸ் கொடுக்குது. இந்த எடிட் கட்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணியிருந்தா படம் பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைத்திருக்குமோ அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. அந்த வகையில் அப்படியான ஒரு யோசனையை நமக்கு கொடுத்த விதத்தில் இந்த படத்தினுடைய ஒரு மைனஸாக மாறி படத்தை ஒரு படி கீழே இருக்கிறாரு படத்தினுடைய எடிட்டர் நவீன் நூலி அவர்கள். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் சுஜித் அவர்கள் தான். காரணம், கதாநாயகியான பிரியங்கா மோகன் அவர்களுடைய கேரக்டரை விவரித்த எழுதிய விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வீக்காக இருந்தது. எல்லா படங்கள்லையும் வருகிற நார்மலான ஒரு ஹீரோயினாகத்தான் இந்த படத்தில் பிரியங்கா மோகன் அவர்கள் வந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்துட்டு போகிற காட்சியில் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலயமா அவர்கள் அந்த காட்சியை அழகு செய்திருந்தாலும் எழுதிய விதத்தில் கதாநாயகி பிரியங்கா மோகனுடைய கதாபாத்திரம் ஒரு வெயிட்டான வேல்யூவான கதாபாத்திரமாக எழுதப்படாதது படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில் தன்னுடைய கதாபாத்திரமான நாயகியின் கதாபாத்திரத்தை படைத்த விதத்தில் ஒரு சிறு தவறு செய்த இயக்குனர் சுஜித் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸாக மாறி மக்கள் மனசிலிருந்து இந்த திரைப்படத்தை ஒரு படி கீழே இறக்கிறார். கால் ஹிம் ஓஜி திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பிரம்மாண்டமான நாயகன் இருக்காரு, நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த திரைப்படத்தினுடைய காட்சி அமைப்புகள் தான். எந்த நேரத்தில் எப்படியான மனநிலையில் நாம் போய் திரையரங்கத்துக்குள்ளே உட்கார்ந்தாலும் நம்முடைய எல்லா கவனங்களையும் புறம் தள்ளிட்டு இந்த திரைப்படத்தினுடைய கதைக்குள்ள நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிற இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் பரபரப்பான காட்சி அமைப்புகளாகவே இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காட்சி அமைப்புகளும் ஒரு பழைய டெம்ப்ளேட் கதையை சுற்றியே இருக்கிறது. ஒரு பழைய டெம்ப்ளேட் கதையின் மீதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த காட்சி அமைப்புகள் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். இது ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவே இருந்தாலும் ஹீரோ ஒரு தனியாளாக ஒரு கத்தியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஒரு பெரிய கேங் இருக்காங்க, அவங்க கையில் பெரிய பெரிய துப்பாக்கிகள் இருக்குது, கத்தி இருக்குது, பெரிய கூட்டமாக அவங்க நிற்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் தன்னுடைய ஒற்றை கத்தியின் மூலமாக ஜெயித்துட்டு அப்படி தனித்து அப்படி நிற்கிறது இருக்கு இல்லையா, அது கமர்ஷியல் லாஜிக்கை தாண்டிய மசாலாவாக நமக்கு படுறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். ஆனாலும் அந்த காட்சி அமைப்புகளில் ஒரு நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணி இந்த ஒத்தாளு உள்ளே போனால் நிச்சயமாக அத்தனை பேரையும் ஒரு கத்தியை வச்சு மட்டுமே ஜெயிச்சிட முடியும், அடிச்சிட முடியும் நம்ப வச்சுருக்காங்க இல்லையா, அந்த நம்பகத்தன்மையை அந்த சண்டை காட்சிகளில் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா, அது இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்தினுடைய நாயகன் பவன் கல்யாண் அவர்களுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய மாஸ் வேல்யூவை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக படத்தினுடைய மற்ற கேரக்டர்கள் எல்லாம் இவரை பற்றி நிறைய இடங்களில் பேசுகிறாங்க. அது இவர் இல்லாத காட்சிகளில் கூட ஒரு பெரிய மாஸ் வேல்யூவை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த மாஸ் வேல்யூ ஏற்படுத்தி கொடுத்ததுனால தான் இவர் என்ன செஞ்சாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியுது, எத்தனை பேர் அடித்தாலும் ஏற்றுக்க முடியுது. எவ்வளோ பெரிய காட்சிகள், எவ்வளோ பெரிய ஆபத்தான காட்சிகள்லேருந்து இவர் அப்படி உயிரோட வெளியில் வரும்பொழுதும் நம்மளால் ஏற்றுக்க முடியுது. அதற்கு காரணம் காட்சிகளில் பின்னணியில் இவருக்காக கட்டமைக்கப்பட்ட அந்த மாஸ் வேல்யூ தான். அது இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஆனாலும் கதாநாயகனை தவிர மற்ற எல்லா கேரக்டர்களும் யாராக இருந்தாலும் சரி, பிரகாஷ் ராஜா இருந்தாலும் சரி, வில்லன் கேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லா கேரக்டர்களும் ஒன்று இவரை பார்த்து பெருமைப்படுறாங்க, இல்லை அப்படின்னா இவரை பார்த்து பயப்படுறாங்க. இது ரெண்டு மட்டும்தான் மற்ற எல்லா கேரக்டர்களும் செய்யுது. கதாநாயகன் கேரக்டரை தவிர்த்து வேறு எந்த கேரக்டருக்கும் ஒரு தனி வேல்யூவோ ஒரு அடிஷ்னல் குவாலிட்டியோ இல்லாமல் எழுதியது இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ்.
இந்த திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு இன்னும் கொஞ்சம் பில்டப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனா சார்ந்த சில காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அந்த காட்சிகள் எதற்கு இடம்பெற்றிருக்கு, அதனுடைய லீட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் தான் சொல்லுவாங்க போல இருக்கு. அது நமக்கு எப்படின்றது தெரியல. ஆனால் இந்த முதல் பாகத்தில் அந்த காட்சிகளை நிறைய வைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. அது எங்கேயோ ஏதோ சம்பந்தம் இல்லாமல் இடையில சொருகின காட்சிகள் மாதிரி அமைந்திருக்கிறது இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் தான். படத்தினுடைய எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த திரைப்படத்திற்காக ஒரு பிரம்மாண்டமான உழைப்பை கொட்டியிருக்கிறாங்க. அந்த உழைப்பு திரையில பார்க்கும் பொழுது நமக்கு பிரம்மாண்டமாக தெரியுது. அந்த வகையில் இவர்களுடைய உழைப்பு இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்றி இருக்குது. ஆக இந்த திரைப்படத்திற்கு இவர்களுடைய உழைப்பு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு திரையரங்கத்திலிருந்து வெளியில் வருகிற நமக்கு ஒரு கலவையான உணர்வு தான் இருந்தது. இந்த படம் நன்றாகவும் இருக்குது, நிறைய இடங்களில் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துது, பிரமிக்க வைக்குது, ஆச்சரியப்படுத்துது. ஆனால் சில இடங்களில் இன்னும் யதார்த்தத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போய் கொஞ்சம் சில நல்ல காட்சிகளை அமைச்சிருந்தா அந்த திரைப்படம் இன்னொரு கேஜிஎஃபாக கூட மாறி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் ஏற்படுத்துது. ஆக ஒரு கலவையான மனநிலையோடு தான் நம்ம அந்த திரைப்படத்திலேருந்து வெளியில் வந்தோம். அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்குகிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். தே கால் ஹிம் ஓஜி திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. பொதுவாக ஒரு திரைப்படம் மக்களை கவர்வதற்கு மொழிகளை தாண்டி, மாநிலங்களை தாண்டி, அந்த மாநிலங்களின் கலாச்சாரங்களை தாண்டி நல்ல கதை அம்சம் உள்ள திரைப்படமாக அது இருந்துவிட்டால் போதும். மக்கள் அந்த திரைப்படத்தை எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தினுடைய சினிமாவாக அது இருந்தாலும் சரி, தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தமிழ் திரையுலகம் நல்ல சினிமாக்களை எப்போதும் வரவேற்று கொண்டுதான் இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடும், அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும், அந்த திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்கிற தகவல்களோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.